கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் புறப்பட்டு போவோம். 2 பேதுரு புஸ்தகம் 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, எங்களோடு பேசும் என்று நம்முடைய உள்ளத்திலே நாம் சொல்லி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் எடுத்துக் கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் எடுத்துக் கொண்டீரே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் உம்முடைய வசனத்தை போதிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். உம்முடைய சத்தியத்திலே நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தாரும். இருதயங்கள் செவிகள் திறக்கப்பட்டு சிந்தைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கப்பட தேவன் உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் ஜனங்களை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆற்றுவீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எரேமியா 31 அதிகாரம் 3 வசனத்திலே, அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையை இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாய் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்பும் பொழுது, இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்திலே நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, தேவன் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆண்டில் உங்களுக்கு பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கண்டிப்பாய் செய்வார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையோடு தம்முடைய ஜனத்திற்கு உடன்படிக்கை பண்ணி தம்முடைய வாக்குத்தத்தங்களின் மூலமாய் தம்முடைய ஜனத்தை நடத்துவேன் என்று சொல்லி, நீங்க கலாத்தியர் 3 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து
நீங்க 17 வசனங்களிலே ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி வாக்குத்தத்தத்தை சொல்லி அவனை அழைத்து நடத்தினார் என்பதை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய சபைக்கு கர்த்தர் இந்த நாளிலே சொல்லி இருக்கிறார், காருண்யத்தினால் நான் உன்னை இழுத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை காருண்யத்தின் ஆண்டு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த ஆண்டிலே தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதைகள், சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய காருண்யத்தை அனுப்பி எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களோடு பேசும்படி தேவன் என்னை உற்சாகப்படுத்தின ஒரு நல் வார்த்தை இதிலே உண்டு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், இந்த 1வது ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை, 3வது ஞாயிற்றுக்கிழமை, 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே காருண்யம் என்ன செய்யும் என்று உங்களோடு பேசினேன். காருண்யம் உங்களை கட்டி எழுப்பும் என்று கர்த்தர் சொன்னார். ரீபில்ட் யுவர் லைஃப். காருண்யம் உங்களை கட்டி எழுப்ப போகிறது. இடிந்து போனவைகள், தகர்க்கப்பட்டவைகள், தூர்த்து போனவைகள், தீக்கரையாக்கப்பட்டவைகள், மண்மேடாக்கப்பட்டவைகள், நிர்மூலமாக்கப்பட்டவைகள், சத்துருவால், மனிதனால், பொல்லாத வல்லமையினால் என்று உங்கள் வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் இடிக்கப்பட்டதோ, தகர்க்கப்பட்டதோ, மண்மேடாக்கப்பட்டதோ, தீக்கரையாக்கப்பட்டதோ, எந்த சத்துரு காரணமில்லாமல் உங்கள் வாழ்க்கையை நிர்மூலமாக்கி சேதப்படுத்தினானோ, அதே சத்துருக்கு முன்பதாக மீண்டும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து அதே இடத்திலே, அதே மண்மேட்டிலே மறுபடியும் அந்த அரண்மனை கட்டப்பட்டது போல நிச்சயமாய் நாட்கள் வரும், காலங்கள் வரும், கர்த்தராகிய நான் நிறைவேற்றுவேன், நான் கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2வது வாரம் கர்த்தர் நம்மோடு பேசின அற்புதமான வார்த்தை, காருண்யம் என்ன செய்யும்? காருண்யம் உங்களை பெரியவனாய் மாற்றும் என்று கர்த்தர் சொன்னார். ஜாதிகள் நடுவிலே, ஜனத்தின் நடுவிலே, எதிர்த்து போராடின சத்துருக்களின் நடுவிலே நான் உங்களை மகா பெரியவனாக்குவேன், மகா பெரியவனாக்குவேன் என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, காருண்யம் என்னை கட்டி எழுப்பும் என்று சொன்னீரே. இந்த வருஷம் காருண்யம் என் வாழ்க்கையை, என் பிள்ளைகளின் வாழ்க்கையை, என் பிசினஸை, என் குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு தான் இதெல்லாம் போதிக்கிறோம். இந்த வருஷம், இந்த மாதம் நீங்க இதை கேட்ட உடனே 12 மாதத்துல இதெல்லாத்தையும் நீங்க மறந்துடக்கூடாது. உள்ளத்தில் அது பொங்கி எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். 2வதாக கர்த்தர் சொன்னார், காருண்யம் உன்னை பெரியவனாக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போகாது. காருண்யம் உங்களை பெரியவனாக்க போகிறது. உங்கள் ஜனத்தின் நடுவிலே கர்த்தர் உங்களை பெரியவனாக்குவார். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் பெரியவன் ஆவேனா? நிச்சயமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களைத்தான் கர்த்தர் பெரியவனாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காருண்யம் உங்களை பெரியவனாய் மாற்றும். என்ன கேட்டு என் முகத்தை பார்க்கிறவங்களுக்கு தான் பெரியவனா மாற்றும். செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு, வீடியோ பார்த்துட்டு பெரியவனா மாற்றாது. பாருங்க, என்ன பார்க்கணும், வர்றது 9:45 வந்து உட்காந்து நேரத்தை போக்குறதுக்காக வரதா இருந்தா தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க மனம் திரும்புங்கள்னு உங்களை பார்த்து நான் சொல்றேன். நீங்க என்ன பார்க்கணும், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டுடைய சத்தத்தை உணரணும். கர்த்தர் என்னோடு என்ன பேச போறான்ற வாஞ்சை உள்ளத்துல அனல் கொண்டு எழும்பணும். ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி 6-4 அடிக்கும் போது கேட்ச் பிடிச்சு வைக்கிறானோ, அதை போல வார்த்தையை கேட்ச் பிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை உருப்படும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். நான் பேசுகிறது வேணா உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனா நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவதற்காக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நிலைமையை மாற்றுவதற்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வதற்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அடுத்த படிக்கு முன்னேற செல்லுகிறதான ஒரு வாய்ப்பாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையுடைய கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறது. உங்களை நடத்துவதற்காக கர்த்தர் உங்களோடு பேசுவது, உங்களோடு இருந்து நான் செய்ய போகிற காரியம் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அதைத்தான் பேசுகிறார், அதைத்தான் பேசுகிறார். ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமையும் பரீட்சைக்கு எக்ஸாம் போறதுக்கு கொண்டு போகிற ஹால் டிக்கெட் மாதிரி பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட் இருந்தால் தான் எங்க போக முடியும், உள்ள போக முடியும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய
பரிசுத்தவான்களுக்கு கொடுத்தபோது அவங்க தேவனிடத்துல போய் ஜெபிக்கிறாங்க. எனக்கு நீர் இதை சொன்னீரே, எனக்கு நீர் இதை செய்வேன் என்றீரே, எனக்கு நீர் இதை நிறைவேற்றுவேன் என்றீரே. வசனம் சொல்லுகிறது, என் வாக்கினால் சொன்னதை என் கரத்தினால் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வார்த்தை கேட்க கேட்க இன்பமாக கேட்கணும். நமக்கு அது சலிக்க கூடாது, அது போர் அடிக்க கூடாது. நல்லா யோசித்து பாருங்க. சாப்பாடை நமக்கு முன்னாடி வச்சோன்னா என்ன வருது? பசி வருது, வயிறு தூண்டுது, அந்த சுரப்பி என்ன செய்யுது? சாப்பிடுகிறதுக்கு சுரக்குது. இது எல்லாம் நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? அந்த குடல் என்ன பட்டிருக்கிறது? வியாதிப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பசி வரலன்னா என்ன அர்த்தம்? வியாதிப்பட்டிருக்கு. கர்த்தர் வார்த்தைய ஆராதனையில் வந்து கேட்க விருப்பம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க வியாதிப்பட்டிருக்கிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில வியாதிப்பட்டிருக்கிறீங்க. அந்த வியாதி வெளியேறினா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பசிக்காத ஒருவனுக்கு எத்தனை சாப்பாடு விதவிதமா வச்சாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. பாருங்க, அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியல, அது அள்ள தட்டுது, அது உள்ள இறங்க மாட்டிக்கு. கண்ட காரியங்களையும் அப்படியே சுத்தி நினைச்சுக்கிட்டு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்குன்னா, அந்த பசி எடுக்க விடாதபடி ஏற்படுத்துகிற அந்த ஆவிக்குரிய பசிய கெடுக்கிற பொல்லாத பிசாச உங்க சரீரத்தை விட்டு வெளியே அனுப்பும் பொழுது உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதிய மாற்றங்களை தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நாளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இரண்டாவது வாரம் கர்த்தர் உங்களை பெரியவனாக்குவேன் என்று கர்த்தர் பேசினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவன் உங்களோடு அற்புதமாய் பேசின வார்த்தை, இந்த வீடியோ கிளிப் இருக்குது. நீங்க மறுபடியும் ஒரு தடவை போட்டு நல்லா அந்த வீடியோவை நீங்க கேட்கும்படி இந்த பிராட்சிம் யூடியூப் சேனல்ல அந்த வீடியோ இருக்குது. கர்த்தர் நம்ம சபைக்கு பேசினது, அதை நீங்க மறுபடியும் கேட்டீங்கன்னா நீங்க ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு அந்த வார்த்தையினுடைய நிறைவான ஒரு பகுதியை ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாய் இந்த 2 பேதுருவுக்கு எழுதின நிருபம் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் அவரை கொண்டு சொல்லுகிற அந்த காருண்யத்தினால் என்ன நடக்கும் என்பதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். 2 பேதுரு 1:3 பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? கர்த்தர் அழைத்திருக்கிறாராம். நம்முடைய அழைப்பு காருண்யத்தினால் கர்த்தர் கொடுத்த அழைப்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அதை கொண்டு கர்த்தருடைய காருண்யம் என்கிற அந்த மகிமையை கொண்டு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரிலினதும் அன்றி இச்சைகளால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அவர் சொல்லுகிறார், இந்த காருண்யத்தினால் அழைத்த நமக்கு இந்த காருண்யத்திற்குள்ளே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறாராம். அந்த வாக்குத்தத்தம் என்னன்றது தான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து இந்த நாளிலே நான் நிறைவு செய்ய போகிறேன். நம்மை காருண்யத்தினால் அழைத்திருக்கிறார். நம்மை தேவன் ஆதி முதலாய் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாய் நம்முடைய அவயவங்கள் உருவாவதற்கு முன்பதாய் தாயும் தகப்பனும் நமக்கு யார் என்று தெரிவதற்கு முன்பதாய் தேவன் நம்முடைய கருவை கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால் நான் உங்களை அழைத்தது சாதாரணமான காருண்யத்தினால் நான் அழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க மேல காருண்யம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல என்ன இருக்குது? காருண்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க காருண்யத்தினால் அழைத்த உங்களுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை இங்க கொடுக்கிறார். அந்த வார்த்தைக்கு பெயர் டிவைன் பவர், திவ்ய வல்லமையை தேவன் நமக்கு தருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 4வது வாரத்திலே, இந்த வருஷத்தின் 4வது வாரத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், காருண்யத்தினால் அழைக்கப்பட்ட உங்களை காருண்யத்தினால் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிற இந்த நாளிலே அந்த காருண்யம் உங்களை கட்டுகிறது மாத்திரமல்ல, அந்த காருண்யம் உங்களை உயர்த்துகிறது மாத்திரமல்ல, அந்த காருண்யம் உங்களை பெரியவனாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, அந்த காருண்யம் உங்களை வல்லமையுள்ளவனாய் மாற்றப் போகிறது. தெய்வீக வல்லமைக்குள்ளாய் இழுத்து கொண்டு வர போகிறது. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே அதை வைத்திருக்கிறார்.
அவர் சொல்லுகிறார், இந்த வாக்குத்தத்தம் அருமையும் மேன்மையுமானது என்று சொல்லுகிறார். இதை ஒவ்வொருவருக்கும் தெய்வன் தரப்போகிறார். இந்த உலகத்துல சொல்லுவாங்க தெய்வங்கள் வல்லமை உள்ளதுன்னு அவங்க சொல்றாங்க பாருங்க. என்ன அது வல்லமை உள்ளதான்றது நமக்கு தான் நல்லா என்ன செய்யும் தெரியும். சில நேரம் ஜோம் பண்ணும் போது நிறைய தெய்வம் இங்க வந்து அழுகுது, என்ன தயவு செய்து என்ன செஞ்சிரு விற்றுன்னு. சாதாரண மனிதனுக்கு முன்பதாகவே அது வல்லமில்லாத இருக்க பொழுது, ஆனால் நம்மை படைத்த தேவன் சர்வ வல்லமில்லவராய் இருக்கிறபடினால் அவர் என்ன செய்கிறார்னா நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுகிறாராம். நம்மை யாராய் மாற்றுகிறார்? தெய்வீக வல்லமை உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். ஒரு மனிதனை கர்த்தர் எடுத்து அவனை தெய்வீக வல்லமை உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறார் இல்லையா? உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர் கரத்துல எடுக்கிறார். கிதியோன் யோசுவாவை கரத்துல எடுக்கிறார். காலம் முழுவதும் அந்த ஸ்டோர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்குல்ல, அவனை தெய்வ வல்லமை உள்ள மனிதனாய் என்ன செய்கிறார்? மாற்றும்படி விரும்புகிறார். என்னை குறித்து தேவன் இந்த காலையில் உங்களோடு பேசுகிறார். உங்களை குறித்து இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் சிறு பிள்ளையா இருக்கலாம், குட்டி பிள்ளைகளா இருக்கலாம், நீங்கள் பெரியவர்களா இருக்கலாம். உங்களை தெய்வ வல்லமை உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுக்குள்ள அந்த வல்லமையை கர்த்தர் வைக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் வல்லமை உள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். நான் 5ஆப்பு படித்துக்கிட்டு இருக்கும்போது தெருவில் கோடாங்க அடிச்சாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். நான் போய் அங்க நிற்கும் பொழுது வெறும் 5ஆப்பு தான் படிச்சிருக்கிறேன். வயசு எத்தனை இருக்கும்? 12 வயசு இருக்கும். ஜப்தா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். போய் முட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே நிற்கிறேன். கோடாங்கி அடிக்கிறவன் சொல்றான், இவன் போனாதான் நான் என்ன செய்யும், என் வேலை நடக்கும்னு என்னை பத்தி விடுறான். நான் சொல்றேன், நின்றுக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் புரியாம. மறுபடியும் அவன் சொல்றான், அந்த முட்டாயி சோஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தம்பி என்ன செய்யுங்க, விரட்டி விட்டாதான் நான் போக முடியும் வெளியே அப்படிங்கிறான். என்ன உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், முட்டாய் திங்கிறது அவனுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குது போலன்ட்டு வாய்க்கால்ல போய் துப்பிட்டு மறுபடியும் வந்து நிக்க, ஐயோ மறுபடியும் வந்துட்டான், அவனை வெளியே கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லி முக்குல கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய காரணமோடு கூட இருக்கிறது. நம்மை சாதாரணமாய் இருக்கும்படி அழைக்கவில்லை, வல்லமை உள்ள பாத்திரங்களாய் நம்மை மாற்றும்படி அழைத்திருக்கிறார். வல்லமை உள்ள பாத்திரங்களாய் மாற்றும்படி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான் உங்களை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்திலே, காருண்யம் என்கிற வாக்குத்தத்தத்திலே கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிற ஒரு அற்புதமான காரியம், தெய்வ வல்லமை உள்ளவர்களாய் உங்களை மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் உங்களை பார்த்துங்க, நீங்க ஒரு தெய்வ வல்லமை உள்ள பாத்திரம்னு சொல்லுங்க. நீங்க வல்லமை உள்ள பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது 3 காரியத்தை இந்த திவ்ய வல்லமை நமக்கு தரும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன செய்கிறது? முதலாவது ஜீவனை உண்டாக்குகிறதா இருக்கிறது. லிவிங் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் வாழ்வதற்கான, வாழ்க்கைக்கான அத்தனையும், ஜீவனுக்கான அத்தனையும் இந்த திவ்ய வல்லமை நமக்குள்ளே நடப்பிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் நன்றாய் வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க சத்துரு பிசாசானவன் இந்த உலகத்திலே வாழ்க்கையை கெடுக்கிறது தான் பிசாசுனுடைய வேலை. வியாதியை கொண்டு வாழ்க்கையை கெடுக்கிறான், குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வந்து வாழ்க்கையை கெடுக்கிறான், குழப்பங்களை கொண்டு வந்து வாழ்க்கையை கெடுக்கிறான், தரித்திரியங்களை கொண்டு வந்து வாழ்க்கையை கெடுக்கிறான். எத்தனை குடும்பங்கள் இந்த உலகத்திலே வாழ்க்கை கெட்டு போய் தரிதட்டு அழைகிற இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். கணவன் மனைவியாய் வாழ்ந்தாலும் குடும்பத்திலே நிம்மதி இல்லாத அளவிற்கு வாழ்க்கையை கெடுக்கிறான். நமக்கு நம்பிக்கை உண்டு, பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. ஆனால் பிரச்சனைகளின் நடுவிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதான மக்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என் பிரச்சனைகளை யார் மாற்றுவார், என் குடும்பத்தை யார் நல்ல நிலையிலே கொண்டு வருவார் என்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உலகத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் திவ்ய வல்லமையானது என்ன செய்யும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையை, ஜீவனை, ஜீவியத்தை அருமையாய் நடத்த வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. அதனாலதான் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். நல்லா வாழ்றதுக்கு தான் அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். காருண்யத்தின் ஆண்டிலே தேவன் திவ்ய வல்லமையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு கிருபை தரப்போகிறார். நீங்க நன்றாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரப்போகிறார். குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கிருபை தரப்போகிறார். நன்றாய் உழைப்பதற்கு கர்த்தர் கிருபை தரப்போகிறார். நன்றாய் நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, உங்கள் ஜீவனுக்கான காரியங்களை சரியாய் செய்வதற்கு திவ்ய வல்லமை போதுமானதாய் இருக்கும்.
கடந்த நாட்கள்ல இரவுல ஒரு யூடியூப் ஒரு ஆன்லைன்ல ஒரு செய்தி கொடுத்தேன். செய்தி கொடுத்ததுன்னா கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும்ன்ற வார்த்தை கொடுத்தேன். அப்ப நான் சொன்னேன், கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில செல்வங்களை, ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க அது உதவி செய்யும், உங்களை சோம்பேறியாய் இருக்க விடாது என்று பேசினேன். முடிவிலே ஒருவர் எனக்கு சாட்சியா இந்த ஆன்லைன்ல என்னோடு பேசும்போது சொன்னார், பாஸ்டர், வேலைக்கு போறதற்கு எனக்கு விருப்பம் இருக்க மாட்டேக்கு, வேலை செய்வதற்கு விருப்பம் இருக்க மாட்டேக்கு, எப்போ போனாலும் சோர்ந்து போன ஒரு நிலைமையில இருக்கிறது என்று சொல்லுகிறேன். இது யார் மாற்ற முடியும்? இது டாக்டர் மாற்ற முடியுமா? இது எத்தனை படிப்பு படித்த எத்தனை விஞ்ஞானியினாலும் மாற்ற முடியுமா? ஒருவரால் மாற்ற முடியாது. உன் வாழ்க்கையினுடைய சோம்பேறித்தனங்களை வெளியே எடுத்து போட்டு உன்னை நன்றாய் உழைக்கிறவனாய், நன்றாய் குடும்பத்தை நடத்துகிறவனாய், வாழ்க்கையை சிறப்பாய் கட்டி எழுப்புகிறவனாய் உன்னை மாற்றுகிறது எதன் கேட்டா தெய்வ வல்லமை, டிவைன் பவர். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த திவ்ய வல்லமையை இந்த ஆண்டு நான் உனக்கு தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த திவ்ய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த திவ்ய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது, பெரிய பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்திலே சாதிப்பீர்கள். பெரிய பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்து நிறைவேற்றி உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்துவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது திவ்ய வல்லமை என்ன செய்கிறது? தேவ பக்திக்கு அந்த திவ்ய வல்லமை வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் மாற, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ முடியல இந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல, அக்கிரமம் நிறைந்த உலகத்துல நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் என்ன கொடுக்கிறாருன்னு கேட்டா திவ்ய வல்லமையை கொடுக்கிறார். திவ்ய வல்லமை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பாவத்தோடு எதிர்த்து போராடுவீங்க, பாவத்தை நீங்க ஜெயிப்பீங்க, அந்த பொல்லாத பாவத்தின் அடிமைத்தன சங்கிலிகளை முறிப்பீங்க. அந்த நுகத்தடிகள் உங்கள் மேல் போடுவதற்கு எந்த பாவ வல்லமைகளும் உங்கள் மேல் பேலன்ஸ் செய்ய முடியாத அளவிற்கு நீங்கள் தேவ வல்லமையினால், திவ்ய வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது அந்த பாவ வல்லமைகள் உங்கள் மேல் பேலன்ஸ் செய்ய முடியாது. அவைகளின் சங்கிலிகளை கர்த்தர் உடைத்தெறிய உங்களுக்குள் அந்த வல்லமையை கர்த்தர் வைத்து உங்களை அனுப்பும்படி இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இதை செய்ய, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு திவ்ய வல்லமையை கர்த்தர் தருகிறார். மூன்றாவது, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு தேவன் திவ்ய வல்லமையை கொடுக்கிறார். விசுவாசம் அப்பைக்கப்ப நமக்கு டவுட் ஆகி போயிது பாருங்க. விசுவாசத்துல நிக்க முடியல, பிரச்சனையை பார்த்த உடனே நம்முடைய விசுவாசம் துவண்டு போகிறது. போராட்டங்களை பார்த்த உடனே நம்முடைய விசுவாசம் துவண்டு போகுது. தூங்கி எந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாணிக்கு பேசுறான், தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு மாணிக்கு பேசுறான். பாருங்க, பார்க்கலாம். விசுவாசம் அப்பக்கப்ப நமக்கு பதட்டமா இருக்குது, எப்படி இவங்களை கொண்டு போய் கரை சேர்க்க முடியும்னு. ஒவ்வொருத்தர் கதையை கேட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இல்லாம போயிரும் போல. அதனால சில நேரம் யாருடைய கதையை நாங்க என்ன செய்யறது இல்ல, கேட்கறது இல்ல, அவர்களுக்காய் ஜெபிப்பதுண்டு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். விசுவாசத்திலே நிலை நிற்கிறதற்கு இந்த திவ்ய வல்லமை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். காருண்யத்தினால் அழைத்த உங்களை ஜீவியம் பண்ணுவதற்கு, இந்த உலகத்தில் சிறப்பான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்வதற்கு தேவன் இந்த திவ்ய வல்லமையை கொடுக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த திவ்ய வல்லமை தேவைப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருப்பதற்கு, எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் வந்தாலும் விசுவாசத்தில் கம்பீரமாய் நிற்பதற்கு இந்த பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் இப்படி நம்மை நடத்தவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதத்துல தாவீது இப்படி பாடுவான், அவர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை அவர் என்ன செய்கிறார், செவையாக்குகிறவர் தேவனே. அதுக்கு முன்னாடி அவர் சொல்லுவாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் கர்த்தராலே மதிலை தாண்டுவேன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, சேனைக்குள்ள பாயணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பாயணும்? நீங்க எங்க பாஞ்சிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் டிவிக்குள்ள பாயிறீங்க, நாடகத்துக்குள்ள பாஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா தான் பலப்படுத்தி அனுப்புறோம். ஹல்லேலூயா. தேவையில்லாத வெட்டி பேச்சு நீளமா போகுது, அந்த வெட்டி பேச்சு அதுக்குள்ளேயே பாயிருது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்திலே நிலைத்திருக்கத்தக்கதான பேச்சு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் கர்த்தராலே என்ன செய்வேன், மதிலை தாண்டுவேன். பலத்தால் இடைக்கட்டப்பட்ட மனுஷன் சொல்லுகிறான், என்னை பலத்தால் இடைக்கட்டினபடினால் நான் சேனைக்குள்ளே பாய்க முடிந்தது, மதிலை தாண்ட முடிந்தது.
பிரச்சனை என்கிற மதில், போராட்டம் என்கிற மதில், கஷ்டம் என்கிற மதில், தரித்திரியம் என்கிற மதில், பிசாசு போடுகிற பயங்கரமான மதில்களை எல்லாம் தாண்டுவதற்கு தேவன் உங்களை பலத்தால் இடை கட்டுகிறார். அதற்கு தான் தேவன் உங்களை பலத்தால் இடை கட்டுகிறார். பக்கத்துல உங்களை பார்த்து பழச பேசாதீங்க, புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதலாவது திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன செய்கிறதுனா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. இந்த திவ்ய வல்லமை எப்படி கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிடைக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அப்போஸ்தலர் 1:8 உன்னதத்திலிருந்து வருகிற பலன். வாசிக்கலாம் சத்தமாய். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வாசிக்கிறோம். இன்னொரு பைபிள்ல, ஈஸி வேர்ட்ஸ் பைபிள்ல சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. வல்லமை பெறுவீர்கள். அதனாலதான் ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டீங்களான்னு கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது இந்த திவ்ய வல்லமை உங்களுக்குள்ளே பயங்கரமா வேலை செய்யும். பாருங்க, அப்படி சொன்னாதான் புரியும். இந்த திவ்ய வல்லமையானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளே பயங்கரமா வேலை செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. சீசர்கள் 120 பேர் மேல் மாடி அறையிலே கூடியிருந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரமேறி சென்றவுடன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களுக்கு இப்ப பயம் வந்துருச்சு. கதவை பூட்டி அவர்கள் அறைக்குள்ளே அவர்கள் அடைந்து போனார்கள். மாத்திரமல்ல, அவருடைய எதிர்காலம் என்னன்னு தெரியாத அளவிற்கு அவங்களுடைய லைஃப் மாறி போச்சு. இயேசு கூட இருந்தார். அற்புதத்தை பார்த்தவர்கள், பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் கர்த்தரோடு கூட இருந்து நடப்பித்தவர்கள், கண்ணார கண்டவர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்பதாக தனித்து விடப்பட்ட சீசர்களுக்குள்ள பெரிய பயம், பயங்கரமான பயம். ரோமர்களுக்கு பயப்படுறாங்க, என்ன செய்ய போறோம்னு தெரியல. பயம் மாத்திரமல்ல, வீட்டை விட்டே வெளியே வரல, கதை வடைச்சிட்டு எல்லாம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறான் இருட்டு அறையில. யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, என்ன செய்ய போறோம், எப்படி வாழ போறோம், இப்படிப்பட்டதான நிலையில் இருந்துதான் அந்த சீசர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கின பொழுது அவர்கள் வல்லமையினால் என்ன செய்யப்பட்டார்கள்? நிரப்பப்பட்டார்கள். வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். வல்லமையினால் இவர்கள் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க வெளியே கர்த்தர் அவர்களை கொண்டு வராரு. பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்றான். அவன் பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்களே சொல்றாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியம். இந்த தைரியம் எங்கப்பா இருந்து வந்துச்சு? இந்த பலன் எங்க இருந்து வந்துச்சு? இந்த வல்லமை எங்க இருந்து வந்துச்சு? யோசிக்கிறாங்க. பேதுரு இருட்டறையில் இருந்தவர்கள், பயந்து வீட்டை விட்டு வெளியே வராதபடி முடங்கி போனவர்கள். அப்படிப்பட்டதான பேதுரு, மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுரு, அவங்க சொல்றாங்க இவருக்கு படிப்பறிவு இல்லாதவர், பேதமை உள்ளவர் என்று ஆச்சரியப்பட்டார்களாம். இவர்களுக்குள்ள எப்படி இப்படிப்பட்ட வல்லமை வந்துச்சுன்னு ஆச்சரியப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வல்லமை இந்த பேதுருக்குள்ளும் யோவானுக்குள்ளும் ஆண்டவருடைய வல்லமை வந்து இறங்கின பொழுது, பரிசுத்த ஆவியான் மூலமா இந்த திவ்ய வல்லமை வந்து இறங்கின பொழுது, சாதாரணமானவர்கள் தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினார், பலம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, 30ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, வசனத்துல 30ஆம் வசனம் பாருங்க எப்படி சொல்லப்படுகிறது, வாசிக்கலாம். உம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படிக்கு செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை எப்படி பேசணும்? முழு வல்லமையோடு தைரியத்தோடு பேசணும். 31ஆம் வசனத்துல அவங்க சொல்றாங்க, அடுத்து அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. இப்ப எப்படி பேசுறாங்கன்னா, தேவ வசனத்தை தைரியமா இப்ப சொன்னார்கள். அல்லேலூயா. தேவ வசனத்தை இப்ப எப்படி சொல்றாங்க? தைரியமா. இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? திவ்ய வல்லமை ஒரு மனிதனுக்குள் இறங்கி வரும் பொழுது தைரியத்தை தேவன் தர, பலத்தை தேவன் தர, வல்லமையை தேவன் தந்து பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லமிழவராய் இருக்கிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் 1ஆம் வசனத்திலே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புகிறார். ஈசாயின் வீட்டிலே சவுலை தள்ளி, நான் அவனுடைய வீட்டிலே, ஈசாயின் வீட்டிலே ஒருவனை நான் அபிஷேகம் பண்ணுவேன், உன் தைல கொம்பை அபிஷேகத்தால் நிரப்பிக்கொண்டு நீ போ என்று அனுப்புகிறார். அந்த அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு திவ்ய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, வாசிக்கிறேன் பாருங்க, பார்க்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அதுல வசனம் சொல்லுகிறது, தைல கொம்பை எடுத்துக்கொண்டு நீ ஈசாயின் வீட்டிற்கு, பெத்லகேமானாகிய ஈசாயின் வீட்டிற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும் என்று அங்கே சாமுவேலுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரும் தைல குப்பியை எடுத்துக்கொண்டு ஈசாயின் வீட்டிற்கு அவர் என்ன செய்கிறார்? புறப்பட்டு போகிறார். ஈசாய்க்கு மொத்தம் 8 பிள்ளைகள், 7 பிள்ளைகள் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் கடைசி பிள்ளையாகிய தாவீதை ஆடு மேய்க்கும்படி வனாந்தரத்தில் விடப்பட்டிருக்கிறான். புறக்கணிக்கப்பட்ட தாவீது, புறம் தள்ளப்பட்ட தாவீது, குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத தாவீது கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஈசாயின் வீட்டிலே நான் ஒருவனை அபிஷேகம் பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போய் ஈசாயின் இடத்திலே சாமுவேல் சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் எல்லாம் என் முன்னே கடந்து போக சொல் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு பிள்ளையாக கடந்து போகிறார்கள். 7 பிள்ளைகள் கடந்து போகிறார்கள். ஒன்றுமே கர்த்தர் சொல்லவில்லை, ஒன்றுமே கர்த்தர் சொல்லவில்லை. சாமுவேல் மறுபடியும் ஈசாயை பார்த்து கேட்கிறான், உன் வீட்டில் இன்னும் வேறு ஏதாகிலும் ஒரு பிள்ளை இருக்கிறதா என்று கேட்கிறான். அப்பொழுது சாமுவேல் இடத்துல ஈசாய் சொல்லுகிறான், ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் என்ன மேய்த்து கொண்டிருக்கிறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். நன்றாய் கவனிங்கள். இந்த காலவேளையில கர்த்தருடைய சத்தம் உங்களை தெளிவாய் சந்திக்கும்படி, உங்களை தைரியப்படுத்தும்படி இந்த வசனங்களின் ஊடாய் கர்த்தர் உங்களோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஒருவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ஒருவனை அழைத்து கொண்டு வந்து சாமுவேல் முன்பதாக நிறுத்தும் பொழுது அந்த சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இவன் தான் நான் தெரிந்து கொண்டப்பட்ட பாத்திரம் என்று சொல்லுகிறான். அந்த 16:10 ஈசாய் தன் குமாரரின் 7 பேரை சாமுவேலுக்கு முன்னதாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாக்கை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து, இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 13ஆம் வசனம், சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு நம்ம கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இருந்தார் வசனம் சொல்லுகிறது? தாவீதின் மேல் வந்து இறங்கினார். தாவீதின் மேல் வந்து இறங்கின பொழுது அவனுக்குள்ள அந்த திவ்ய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்தது. 16ஆம் அதிகாரத்திலே தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆனால் 17வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட திவ்ய வல்லமையை பெற்ற சாமுவேல் மூலமாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி திவ்ய வல்லமையை பெற்ற இந்த தாவீது யாரை சந்திக்கிறான் என்று கேட்டால், கோலியாத்தை சந்திக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. பெரிய இஸ்ரவேல் தேசம், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா சவுல், பெரிய ராணுவ படை தளங்கள் உள்ளதான ஒரு தேசம். ஆனால் காத் பட்டணத்தானாகிய பெலிஸ்தீனாகிய கோலியாத், அவனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த கோலியாத்தை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். 17ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தியனின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானும் 9.25 அடி. 6 முழமும் 1 ஜானும். தலைச்சிரா முதல் காலில் போட்டிருக்கிற பூட்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கிலோ வெயிட்ட தான் உடம்புல தாங்கி கொண்டு நிற்கிறதான அற்புதமான ராட்சசன். இவன் வந்து இஸ்ரவேலை கலங்கடித்துக் கொண்டிருக்கிறான். இஸ்ரவேலின் ராணுவங்களும் இஸ்ரவேலின் ஜனங்களும் மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது.
மிகவும் கலங்கி பயப்பட்டார்கள். 11ஆம் வசனத்துல வாசிக்கலாம். சவுல் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு என்ன செய்தார்களாம்? கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய பயமும் கலக்கமும் நிறைந்த யுத்தங்களை நடத்தின சவுல் பயப்படுகிறான். ராணுவங்களில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் இந்த கோலியாத்தை சந்திக்க பயப்படுகிறார்கள். 40 நாட்கள் இரவும் பகலும் மிரட்டி கொண்டிருக்கிறான் இஸ்ரவேல் தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் ஒருவன் வருகிறான், அவன் பேர்தான் தாவீது. அவன் யார்? 16ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, வல்லமை பெற்ற தாவீது, கிருபை பெற்ற தாவீது, தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது. இவன் வந்து இந்த கோலியாத்தை பார்க்கிறான். அந்த கோலியாத்தை முறியடிக்க நான் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிறான். இந்த வல்லமை எங்கிருந்து வந்தது? இந்த பலன் எங்கிருந்து வந்தது? கோலியாத்து சொல்லுகிறான், நான் என்ன ஒரு நாயா? நீ தடியை பிடித்து கொண்டு என்னிடத்தில் வருவதற்கு? சிவந்த மேனியும், அவன் சொல்றான், சிவந்த மேனியும் அழகான கண்களுடைய அற்புதமான ரூபம் பெற்ற ஆளு. சிலரை பார்த்தோன்னு சொல்லுவோம்ல, இவெல்லாம் இந்த வேலைக்கு என்ன செய்ய மாட்டான், செட் ஆக மாட்டான்ற பாருங்க. இவெல்லாம் சண்டைக்கு என்ன செய்ய மாட்டான், செட் ஆக மாட்டான். இவனெல்லாம் பார்த்தா ஏதாவது ரிசப்ஷன்ல ரிசப்ஷனிஸ்டா இல்ல ஏர் கோட்ஸா என்ன செய்யலாம், கொண்டு போய் வைக்கலாம். அப்படி அழகான ஆளு பாருங்க. இவன் வந்து 9.25 அடி நீளமுள்ள உயரமுள்ள 100 கிலோ தாங்கி உள்ள அத்தனை ராணுவ அமைப்புள்ள அந்த மனிதனை இவன் மேற்கொள்ள முடியுமா? கண்டிப்பாய் மனித சிந்தையால் அது முடியாது, மனித பலத்தால் முடியாது. ஆனால் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வல்லமை இவனுக்குள்ள இறங்கி இருக்கிறது என்பதை தெரியாது. 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வல்லமை உள்ள ஆவியானவர் இவனுக்குள்ள இறங்கி இருக்கிறார் என்பது தெரியாது. அத்தனை பெரிய கோலியாத்தை வெறும் கவனையும் வெறும் கூழாங்களையும் எடுத்துக்கொண்டு அவன் சுழற்றி விடுகிற மாத்திரத்திலே இவனுக்குள் இருக்கிற வல்லமையானது 9.25 நீளமுள்ள உயரமுள்ள அத்தனை பலமுள்ள கோலியாத்தை முறியடிக்கத்தக்கதான பலம் எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், இவனுக்குள்ளே வந்ததான அந்த திவ்ய வல்லமை, இவனுக்குள்ளே ஆவியானவர் கொடுத்ததான அந்த திவ்ய வல்லமை இவனை அந்த ராட்சதனை வீழ்த்துவதற்கு உதவியாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பகர் காலத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வருஷத்தில் எத்தனை கோலியாத்துகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்று தெரியாது. ஒருவேளை 2025 எத்தனை கோலியாத்துகளை சந்தித்து நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் என்று தெரியாது. பணம் என்கிற கோலியாத்து, உலகம் என்கிற கோலியாத்து, வேலை என்கிற சவால்கள், பிரச்சனை என்கிற சவால்கள், கடன் என்கிற சவால்கள், பல விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கோலியாத்தை போல நிற்கிறது. பாஸ்டர், என் குடும்பம் ஒரு பெரிய கோலியாத்தை போல நிற்கிறது, எனக்கு ஒரு வேலை பெரிய கோலியாத்தை போல நிற்கிறது, என்னுடைய எதிர்காலம் கோலியாத்தை போல நிற்கிறது, நான் காண்கிற கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற, என் குடும்பத்தின் காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற என்னால் முடியாது. காரணம் அவைகள் எல்லாம் கோலியாத்து போல் நிற்கிறது. எவ்வளவு பெரிய கோலியாத்தாலும் சரி, இந்த 26ஆம் ஆண்டு காருண்யத்தின் மூலமாய் தேவன் தம்முடைய திவ்ய வல்லமையினால் உன்னை நிரப்பும் பொழுது எத்தனை பாதைகளை நீங்கள் கடப்பீர்கள், எத்தனை முள்ளுகளையும் குறுக்குகளையும் நீங்கள் கடப்பீர்கள், எத்தனை பள்ளத்தாக்குகளை கடப்பதற்கு அத்தனைக்கும் தேவன் ஒரு திவ்ய வல்லமையை கொடுத்து அந்த கோலியாத்தை முறியடிக்க நான் உனக்கு பலன் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உனக்கு பலன் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பலத்தினால் அதை செய்து முடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பலத்தினால் அதை முறியடிப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பலத்தினால் அதிலே நீ வெற்றியை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பலன் வந்ததுக்கு அப்புறம், அந்த திவ்ய வல்லமை அவனுக்கு கிடைத்ததுக்கு அப்புறம், அந்த ஆவியானவர் அவனுக்கு அந்த காரியத்தின் மூலமாய் கொடுத்ததுக்கு அப்புறம், பெரிய கோலியாத் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அந்த திவ்ய வல்லமையை இழந்து போய் வந்திருக்கிறீர்களோ, முன்னை மாதிரி திவ்ய வல்லமையினாலே அனல் மூட்டப்பட்டு கர்த்தருக்காக பராக்கிரமமான காரியங்களை செய்ய முடியாதபடி சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களோ? ஏன் சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் சவுலை போல அந்த கோலியாத்துக்கு பயந்து நீங்கள் முடங்கி போனீர்கள், ஊழியம் செய்ய முடங்கி போனீர்கள், ஜெபிக்க வருகிறதுக்கு முடங்கி போனீர்கள், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு முடங்கி போனீர்கள், சபைக்கு வருவதை நிறுத்தி விடுகிறீர்கள், தேவ சமூகத்துக்கு வருவதை நிறுத்திவிட்டீர்கள். அந்த கோலியாத் உங்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறான். ஆகையினால் சவுலை போல நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு சொல்லுகிறான், நீ தாவீதா எழும்புவாயானால் உனக்குள் நான் அந்த வல்லமையை வைக்க விரும்புகிறேன், அந்த திவ்ய வல்லமை வைக்க விரும்புகிறேன். அந்த திவ்ய வல்லமை, அந்த திவ்ய வல்லமை 2025 உன்னை முடக்கின அத்தனை காரியத்தையும் இந்த ஆண்டு நீ ஜெயம் எடுப்பீங்க, இந்த ஆண்டு நீங்க முறியடிப்பீங்க. அந்த பலத்தால் நீங்கள் கடந்து போவீர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நீங்கள் கடந்து போவீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அது முடக்கிவிட்டது. அந்த பொல்லாத காரியங்கள் உங்களை முடக்கிவிட்டது. நீங்கள் பலனற்றவர்களாய் நீங்கள் போயிருக்கிறீர்கள். அதை பார்த்து பயந்து பயந்து பலனற்றவர்களாய் நீங்கள் போய்விட்டீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியானவர் அந்த திவ்ய வல்லமையினால் உங்களை நிரப்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களை இன்னும் அதிகமாக இந்த கோலியாத்தை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துங்க, நீங்க பலன் அடைவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வல்லமை பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஆற்றல் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். திவ்ய வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதை வைத்து கொண்டு சும்மா இருக்க கூடாது. அந்த கோலியாத்தை, பெலிஸ்தியனை, நீங்க எதெல்லாம் ரொம்ப பெருசா நீங்க நினைச்சீங்களோ, எதெல்லாம் ரொம்ப பெருசா நீங்க நினைச்சீங்களோ, அவ்வளோ பெரிய பெரிய சமஸ்த இஸ்ரவேலை மிரட்டின அந்த கோலியாத்தை தாவீது என்கிற சிறுவன் முறியடித்தான். 16ஆம் அதிகாரத்தில் பெற்றுக்கொண்ட அபிஷேகம். இந்த காருண்யத்தின் ஆண்டில் கர்த்தர் சொல்லுகிறார், காருண்யத்தினால் உன்னை அழைத்திருக்கிறபடியினால் என் திவ்ய வல்லமையை உனக்குள்ளே வைக்கும்படி நான் விரும்புகிறேன். சகோதரனை உனக்குள்ளே நான் வைக்கும்படி விரும்புகிறேன். அதை நீங்கள் உணர்வீர்கள். அதை நீங்கள் உணர்வீர்கள். அது உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். இந்த வருஷம் ஒரு இனம் புரியாத ஒரு வல்லமை உங்கள் வாழ்க்கையில வேலை செய்யும். நீங்கள் எழும்புவதற்கு முன்பதாய் இந்த வல்லமை உங்களுக்காக எழும்பும். நீங்கள் கிரியை செய்ய தொடங்குவதற்கு முன்பதாய் அந்த வல்லமை உங்களுக்காக கிரியை செய்ய உங்கள் முன்னணியிலே எழும்பும். அந்த திவ்ய வல்லமை உங்களுக்காக கிரியை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் காருண்யத்தை அனுப்பும் பொழுது அந்த திவ்ய வல்லமை உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை கண்டிப்பாய் செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாளும் காலை எழுந்து தேவ சமூகத்தில் அந்த திவ்ய வல்லமையினால் நிரப்பப்படுவதற்கு அபிஷேகத்தில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிடமாவது கர்த்தரிடத்துல கேளுங்க, இன்னைக்கு தேவையான திவ்ய வல்லமை எனக்கு தாங்காண்டவரே. என்னாம 23ஆம் அதிகாரம் 21, 22, 23 சொல்லுகிறது, ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள் இருந்தது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு ஜனக்கூட்டத்துக்குள் அந்த பலனை வைத்திருந்தார். ஜனக்கூட்டத்துக்குள் அந்த வல்லமை வைத்திருந்தார். சுற்றி இருந்த நாடுகள் எல்லாம், படைகள் எல்லாம் இஸ்ரவேலை கண்டு பயப்பட ஆரம்பித்தது. அவர்கள் ஒரு இராணுவ கூட்டத்தை போல வருகிறார்கள். இவர்களுக்குள்ள இப்படிப்பட்டதான வல்லமை எப்படி வந்தது என்று கேட்டா, இஸ்ரவேலின் தேவன் அவர்கள் நடுவில் இருந்தார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள் இருந்தது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஒரு பெரிய பலனை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த டிவைன் பவரை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க பார்த்து நல்ல சார்ஜ் ஏத்துங்க உங்க பேட்டரிய. நல்ல சந்தோஷமா நல்ல சார்ஜ் ஏத்துங்க உங்க பேட்டரிய. செய்ய முடியாதவைகளை செய்து முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யார் எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னா, பக்கத்துல உங்க பார்த்து யார் எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னா, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து. உன்னால யாராவது முடியாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி, யாரை பார்த்து சொல்ற அப்படின்றான். மித்ததுக்கெல்லாம் சண்டைக்கு போறோம், இதுக்கு என்ன மடிக்கும். அவர் நம்மை பலப்படுத்த ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, திவ்ய வல்லமையானது நம்முடைய பலவீனங்களிலே அது கிரியை செய்யும். திவ்ய வல்லமை என்ன செய்யும்? நம்முடைய பலவீனங்களிலே. இன்னைக்கு நிறைய பேர் பலவீனத்தை நம்ம அதிகமா நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பலவீனம் எங்கு பார்த்தாலும். ஆனா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் பொழுது பலவீனம் மாறும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார் பாருங்க. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் என்ன செய்யுமா? பூரணமா இருக்கும். பலவீனத்துல தான் என் பலன் எப்படி இருக்க போகுது? பூரணமா இருக்க போகுது. ஆக பலவீனத்தை குறித்து ஒரு நாள் வெட்கப்படாதீங்க. உங்க பலவீனத்தை தேவன் பலமுள்ளதாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, பலவீனத்தை நினைச்சு ஒரு நாள் கவலைப்படாதீங்க. சொல்லும் போதே நிறைய பலவீனத்தோடு சொல்ற மாதிரி இருக்குது. பலவீனத்தை குறித்து ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, வெட்கப்படாதீங்க. இந்த வருஷம் உங்க பலவீனத்தை மாற்றுவார். நிறைய பேர் சொல்றீங்க, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல இந்த ஆண்டு. சிலர் சொல்றதை கேட்குறேன், இருக்கிற பலவீனத்தை பார்த்தா போய் சேர்ந்துருமோ வண்டி அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் நீங்க போய் சேர மாட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன், உங்க பலவீனத்துல என் பலன் விளங்கும்னு கர்த்தர் சொல்றாரு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல நல்ல லூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்றார் பாருங்க,
பலவீனத்தில் என் பலன் பூரணமா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த பலவீனத்துல அடுத்து வாசிக்கிறாரு, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை எங்க வருமா? என் மேல தங்கும். உங்க மேல யாருடைய வல்லமை தங்க போகுது? கிறிஸ்துவின் வல்லமை. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வல்லமை. சிலர் வந்து ஆராதனையில் உட்காரும் பொழுது ஒரு விதமான பலவீனத்தோடு, பாடல் ஆராதனை இருக்கட்டும், துதி ஆராதனை இருக்கட்டும், என்னதான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாலும் வந்து ஆரம்பத்தில் உட்கார்ந்ததுல இருந்து குறைக்கொழிச்சுக்கிட்டே போயிருக்கும் பாருங்க. அப்படி கேஸ்லாம் இருக்கீங்களா? இருப்பீங்க, கண்டிப்பா இருப்பீங்க. ஒரு மானி குறைக்கழிச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு தெம்பே இல்லாத மாதிரி. வந்ததுல இருந்து ஒரு 100 கொட்டாய். எந்த பக்கம் உட்கார்ந்தாலும் சௌகரியமே இல்லை. அப்படி ஆள் இருக்கீங்களா? கை தூக்க பார்ப்போம். நான் உங்களுக்கு ஜோம் பண்ண போறேன். நீங்க ஒழுங்கா கை தூக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு மாறிடும். இல்லாட்டி இதே பிரச்சனையோட என்ன செய்வீங்க? வீட்டுக்கு போய். அப்படிலாம் இல்லையா? இருக்கு, சொல்ல மாட்டோம் பாஸ்டர். எத்தனாவது கல்யாண நாள்னு நேற்று கேட்டேன் ஒருத்தட்ட. அவர் அதை மட்டும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டார். சிலதெல்லாம் கேட்கக்கூடாது போல. ஆனா ஆராதிக்க ஆராதிக்க, கத்தரை துதிக்க துதிக்க, அந்த பலவீனம் மாறி நீங்க ஒரு புது பலன் அடைகிறத நீங்க ஆராதனையில பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க கை தூக்க பார்க்கலாம். இந்த கேஸ்ல அந்த கேஸ் நான் கேட்டேன்ல, அந்த கேஸ் தான் இந்த கேஸ். பாசிட்டிவா கேட்டா வேமா கை தூக்குறாங்க. சகோதரர்கள் அப்படி எத்தனை பேர் வந்து சேர்ல உட்கார்ந்ததுல இருந்து குறுக்குல இருந்து நெஞ்செலும்பு வரைக்கும் வலிச்சிருக்கும் பாருங்க. வரிச்செலும்பு எல்லாம் வலிச்சிருக்கும். அப்படி ஆளு இருக்கையில கை தூக்கும். இல்லை உண்மையா கை தூக்கும். பாஸ்டர் வந்து உட்கார்ந்ததுல இருந்து உட்கார்ந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. அப்படியா இருக்கீங்களா? அப்படி யாரும் இல்லையா? இருந்தாலும் சொல்ல மாட்டோம், பார்த்துக்கோங்க. ஆமா. ஒருத்தர் கேட்ட ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு. எங்க பிரச்சனை எங்களோட போட்டும் பாஸ்டர் அப்படின்னாரு. எங்க பிரச்சனை எங்களோட போட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க பலவீனத்துல என்னுடைய வல்லமை என்ன செய்யும்? கிறிஸ்துவின் வல்லமை. உலகம் சொல்லுது பாருங்க. உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? பலவீனத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்படிதான் சொல்லுது. பலவீனத்தை நீ என்ன செய்யக்கூடாது? உலகம் சொல்லுது, எப்பா பலவீனத்தை நீ என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. பலவீனத்தை மறைச்சுக்கோ. என்னென்னலாம் பலவீனமா இருக்கோ அதெல்லாம் மறைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. ஆனா பைபிள் சொல்லுது, உன்னுடைய பலவீனத்தை என்கிட்ட கொண்டு வா. உன் பலவீனத்தை என்கிட்ட கொண்டு வா. ஆண்டவரே, நான் இந்த மாதிரி பலவீனமா இருக்கிறேன். ஜெபிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை, வேலை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை, ஆனா பேசுறதுக்கு மட்டும் நல்ல பலன் வருது ஆண்டவரே. புரணி பேசுறதுக்கு, அடுத்தவனை பேசுறதுக்கு, அடுத்தவன் குடும்பத்தை பேசுறதுக்கு, அடுத்தவளை பேசுறதுக்கு, அடுத்த பிள்ளைய பேசுறதுக்கு, அடுத்த வாலிப பிள்ளைய பேசுறதுக்கு, இதுக்கு மட்டும் எங்க இருந்து எனக்கு பலன் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதுல பிசாசு பலன், இயேசுவின் நாமத்தினால. அது யாரு பலன்? உன்னை புரணி பேச வைக்கிறது, அடுத்த குடும்பத்தை பேசுறது, அடுத்த பிள்ளைய பேசுறது, அடுத்த காரியத்தை பேசுறது, இதெல்லாம் என்ன பலன்? பிசாசு கொடுக்கிற பலன். இயேசுவின் வல்லமை உள்ள பலன் இருந்துச்சுன்னா, நீ அடுத்த குடும்பத்தை பேசும்போது ஷட் அப் யுவர் மவுத் அப்படிங்கோ, ஆய பொத்து அப்படிங்கோ தமிழ்ல. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது யாருடைய வல்லமை? ஆண்டவருடைய வல்லமை. பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் எப்படி விளங்கும்னு கேட்டா, பூரணமாய் கத்தர் விளங்க. பலவீனத்தை கத்தரிடத்துல கொண்டு வரணும். எனக்கு இந்த பலவீனம் இருக்கு ஆண்டவரே, எதுக்கு எடுத்தாலும் அடுத்த குடும்பத்தையே கெடுக்கிறது என் பலவீனம் ஆண்டவரே, இதை கண்டிப்பா நீங்க என்ன செய்யுங்க? மாத்துங்க ஆண்டவரே. போற போக்கில் கண்டதையும் காணாத மாதிரி கொளுத்தி விட்டுக்கிட்டே போவேன் ஆண்டவரே, இது என்னுடைய பலவீனம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இப்பெல்லாம் பொம்பளையால் புரணி பேசுறது ஆம்பளையால் தான் நிறைய பேசுறாங்க அப்படின்னு புதிய தலைமுறை டிவியில சொன்னாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய பலனை இழக்க பண்ணுகிறது இந்த இடத்துல தான். நம்மளை பலவீனமாக்குறது இந்த இடத்துல தான். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். அடுத்த குடும்பத்தில் நடக்கிறதான சில காரியங்களை நீங்க பேசுனீங்கன்னா, அது உண்மையா பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் 10 நாளைக்கு அப்புறம் நடந்துரும். அதனால இப்ப ரொம்ப வயது ஏற ஏற நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களுக்கு முன்ன நமக்கு பின்ன. நம்ம வீட்லயும் பிள்ளை வளருது, அதுவும் பெரிய ஆள் ஆகும், அதுவும் உயரும். சிலர் ஜெப குறிப்பாவே சொல்றது, அது அப்படியா சோமனிக்கோங்க, அந்த ஜெப குறிப்பை எரிக்க. ஜெப குறிப்பு என்ன? ஜெப குறிப்பு இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆனா நமக்கு தான் ஒண்ணுன்னா, அதை எவ்வளவு தூரம் வெளியே தெரியாம பொத்த முடியுமோ
அப்படிப்பட்ட ஒளமுடி இவங்க கையில தான் என்ன செய்யுது இருக்குது பாருங்க. எந்த கடையில போய் வாங்கினாங்க? இந்த சரவணா ஸ்டோர்ல வாங்கியிருப்பாங்க போல இந்த ஒளமுடி. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பலவீனப்படுத்துகிறதே அந்த பொல்லாத பேசுகிற காரியம் தான். கர்த்தர் சொல்றாரு, இப்படியெல்லாம் பேசி பேசி இன்னைக்கு நீ பலவீனப்பட்டு போய் உன் எலும்பு உருக்கி போய் உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த ஆவி இன்னைக்கு வெளியே அனுப்பு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஏதோ ஒரு பலவீனம் இல்லை, கண்டதையும் பேசி நீ பலவீனப்பட்டிருக்க. ஆவியானவர் சொல்லுகிறாரு, இன்னைக்கு ஆண்டவரே நான் தேவையில்லாத பேச மாட்டேன். அந்த பலவீனத்தின் ஆவி என்னை விட்டு என்ன செய்யட்டும், வெளியே போட்டும். எல்லாரும் சொல்றீங்க ஆமாம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். மைக்கேல் முறைச்சு முறைச்சு பார்க்கறாரு, இன்னும் பேசுங்கன்னு சொல்றீரோ? புரிய மாட்டீங்க. பலவீனத்தின் ஆவி. ஆக தேவனிடத்துல நாம் நம்முடைய பலவீனங்களை கொண்டு வர வேண்டும், கொண்டு வர வேண்டும். ஆமா, பக்கத்துல பார்த்து என்ன பலவீனமோ கர்த்தர்ட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கதான் நிறைய பலவீனம் என்ன தெரியுமா? ஒழுங்கா கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியல, அதுல பலவீனம். ஜெபிக்க முடியல, அதுல ஊழியம் செய்ய முடியல. கீழ்ப்படிதல்ல பலவீனம் இருக்குது, கீழ்ப்படிய முடியல. இன்னும் நிறைய இருக்குது இல்லையா? என்னென்னலாம் இருக்குது சொல்லுங்க பாங்க. வசனத்தை வாசிக்கிற முடியல. வசனத்தை எடுத்து பைபிள் எடுத்து உட்கார்ந்தோம்னா நமக்கு என்ன வருது? பலவீனம் வருது, கொட்டாயா வருது. சிறகு ஓரத்தில் வச்சுட்டு படுத்து தூங்குற ஆள் தான் மறுநாள் தான் எந்திக்குது. ஆமா, நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, பைபிளை தலக்கமணிக்கு அடியில் தலானிக்கல் வச்சா உள்ள சர்றன்னு ஏறிடும் நினைக்கிறாங்க. அப்படிலாம் யாராது? நிறைய பலவீனம் இருக்குது. இன்னைக்கு கேர்சலுக்கு போக முடியுதா? போக முடியல. என்னது பலவீனம். வெள்ளிக்கிழமை செவத்துக்கு வர முடியுதா? வர முடியல. ஏன்? பலவீனம். அப்புறம் வேற சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆறாணிக்கு வர முடியுதா? 9:30 தான் என்ன செய்ய முடியுது, வர முடியுது. ஏன்னா பிசாசு என்ன செய்யறான், காலையிலே அவன் 8:30 மணிக்கு வந்து ஏறிடுறான். அவன் 8:30 மணிக்கு இல்லை, காலையில 7 மணிக்கெல்லாம் அவன் வேலையை என்ன செஞ்சிடறான், அவன் ஏறி உட்காடுறதான். அவன் ஏறி உட்காடுறதான். நிறைய பேருக்கு இடுப்புல உட்காந்துருக்கிறான், நிறைய பேருக்கு நெஞ்சில் உட்காந்துருக்கான், நிறைய பேருக்கு தலையில உட்காந்துருக்கான், நிறைய பேருக்கு காலில் உட்காந்துருக்கிறான், நிறைய பேருக்கு கண்ணில் உட்காந்துருக்கிறான். இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு அந்த பிசாசு வெளியே போனால் மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சிரிச்சிட்டு போகாதீங்க, மனம் மாறிட்டு போங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்த வாரம் 8:30 மணிக்கெல்லாம் நான் இப்போ ஒரு பிளான் பண்ணிட்டேன். சில லீடர்ஸை வச்சு 8:30 மணிக்கெல்லாம் இப்போ ஸ்தோத்திர பலி ஆரம்பிக்க போறோம். ஸ்தோத்திர பலி 8:30 மணிக்கெல்லாம் இனிமேல் ஸ்தோத்திர பலி ஆரம்பிச்சிருவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பலி மேடையிலன்னு ஒருத்தர் யாராவது ஒரு லீடர் நம்ம என்ன செய்ய போறோம், போட போறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு லீடர் ஸ்தோத்திர பலி, ஒரு 1000 ஸ்தோத்திர பலி. சொல்லுங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்றாரு. இவன் வந்து நின்னுகிட்டு பக்கத்துல தேடி பார்க்கறான். என்னையா சார் சொல்றீங்க பராக்கிரமசாலின்னு? நானே ஒரு பெரிய பயந்த மனுஷன், நானே ஒரு பெரிய பயந்த மனுஷன், என்ன பார்த்து சொல்றீங்களா? சுத்தி தேடி பார்க்கறான், யாராவது இருக்காங்களா? ஆண்டவர் வந்து கிதியோனை சந்திக்கிறாரு. சந்திட்டு சொல்றாரு, ஏ பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்றாரு. அதற்கு 12ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது 14ஆம் வசனத்துல மறுபடியும் அவர் என்ன பேசுகிறான்னு பாருங்க. கர்த்தரவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அவன் தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் பார்க்கிறான். என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் குடும்ப பின்னணி இப்படி இருக்குதுன்னு 15ஆம் வசனத்துல பேசுறான். 15ஆம் வசனத்துல பேசுறான், என்ன ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். அவன் தன் பலவீனங்களை குறித்து பேசுறான். என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குது, நானே ஒரு பலவீனமான ஆளு, நானே பயந்து போன ஆளு, என் குடும்பம் மனாசே கோத்திரத்துல எளியது, அதுலயும் என் தகப்பன் வீடு எல்லாரிலும் சிறியவர்கள். தன் குடும்பத்தை குறித்து அவன் பலவீனத்தை குறித்து பேசுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யார் நம்ம கூட இருப்பேன்னு சொல்றாரு? கர்த்தர் நம்ம கூட என்ன செய்வார்? கர்த்தர் நம்ம கூட இருந்தா போதுங்க, எவ்வளவு பெரிய பலவீனத்தையும் மேற்கொள்ள அது போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்ப பின்னணியை நினைக்காதீங்க, உங்க வாழ்க்கையின் பின்னணியை நினைக்காதீங்க, உங்க பேங்க் பேலன்ஸை நினைக்காதீங்க, இன்னும் நிறைய கடன் இருக்கு அதை நினைக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
கத்தர் உங்களுக்கு இந்த வருஷம் பேசியிருக்கலாம், ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்க போறேன்னு கத்தர் உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம். என்ன கொண்டா ஆண்டவரே நானா வாங்க போறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. கத்தர் உங்களை கொண்டு தான் அதை செய்ய ஆண்டவர் இன்னைக்கு பலன் தரப்போகிறார். அல்லேலூயா. நல்ல தொழில் செய்யுங்க. அருமையான சகோதரர்கள், பார்ட் டைம் ஃபுல் டைம் ஏதாவது ஒரு நல்ல பிசினஸ் செய்ய ஆரம்பிங்க. உங்க கூட கத்தர் இருக்கிறாரு. நீங்க உங்க குடும்ப பின்னணியை பார்க்காதீங்க, உங்க பிசினஸ் பின்னணியை பார்க்காதீங்க, உங்க வீட்டு பின்னணியை பார்க்காதீங்க, உங்க பண பின்னணியை பார்க்காதீங்க. கத்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பலவீனத்தை பார்க்காதீங்க. நானா ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய போறேன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கிறார் ஆண்டவர். மீதியானை துரத்தும்படி, மீதியானரை அழிக்கும்படி கத்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட கிதியோன் கையில கொடுக்கிறாரு. ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஒர்த் இல்ல சார், இந்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க ஒர்த் இல்ல. ஆனா கத்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் உனக்கு தர வல்லமிழவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல போய் ஆபிரகாம்கிட்ட கத்தர் பேசுறாரு. ஆபிரகாம் பேசுற, நான் உனக்கு ஒரு பிள்ளை தர போறேன் அப்படின்றாரு. அவன் சிரிக்கிறான். அடுத்த எடுத்து வாசித்து பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த டாபிக். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது ஆபிரகாம் மூங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராளுக்கு பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் என்ன செய்தானா? கத்தர் ஆண்டவர் வந்து இறங்கி வாராரு. 3 பேர் புருஷர்கள் சந்திக்க வராங்க. 18ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் குறிச்சு அவங்க பேசுறாங்க. வந்து பேசும்போது அவங்க சொல்றாங்க 1ஆம் வசனத்துல, ஆபிரகாம், எனக்கு முன்பதாக நீ எப்படி இருக்கணும்? உத்தமமா இருக்க வேண்டும் என்று பேசுறாங்க. வாராங்க, பேரெல்லாம் மாத்துறாங்க. ஆபிராம், ஆபிரகாம், சாராய், சாரால் என்று ஜாதிகளுக்கு தாயா இருப்பாய்ன்னு ஆண்டவர் வந்துட்டு பயங்கரமா பேசுறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயங்கரமா பேசுறாரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இப்ப பேசினார் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமா அவர் என்ன செய்யறாரு? பேசுறாரு. நீங்க அந்த சப்ஜெக்ட்லாம் வாசித்து பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இவன் வந்து குளிங்க குளிங்க மூங்குப்புறம் விழுந்து சிரிக்கான். எனக்கா புள்ள, எனக்கு 100 வயசு ஆயிப்போச்சு. நீங்க என்னைக்காவது ரொம்ப சிரிப்பு வந்தா முகங்குப்புற விழுந்து விழுந்து சிரிப்பீங்கல்ல, அந்த மாதிரி சிரிக்கிறான். 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ? நான் வந்து ஜாதிகளுக்கு, திரளான ஜாதிகளுக்கு நான் தகப்பனா, என் மனைவி திரளான ஜாதிகளுக்கு தாயா மாறணும். குளிங்க குளிங்க குப்புற விழுந்து சிரிக்கிறான் இந்த ஆபிரகாம். என் வாழ்க்கையில் அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே, பக்கத்துல பாச்சு, என் வாழ்க்கையில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். எல்லாம் செத்து போச்சு சார், சரீரம் செத்து போச்சு. 18ஆம் அதிகாரத்தில் அதே தேவ மனிதர்கள் போய் ஆபிரகாம் கேட்கிறாங்க, எங்கப்பா உன் மனைவி அப்படின்னு கேட்கிறாங்க. கூடாரத்துல இவன்கிட்ட பேசினது கேட்டுக்கிட்டே இருக்கிற சாராலும் குலுங்கி குலுங்கி சிரித்தாலாம். யார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க? 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கத்தர் பேசும்பொழுது அவன் சொல்றான், சிரிக்கிறது மாத்திரமல்ல, இத கண்டுக்கிறவே இல்லைங்க. அவன் என்ன பேசுறானா, ஆகார் மேட்டர் என்னாச்சு, இஸ்மவேல் மேட்டர் என்னாச்சு. நீங்க வாஸ்து பத்தி பயங்கரமா இருக்கும். குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்டு தேவன் சந்திக்கிறாருங்க. தேவன்கிட்ட சொல்றான், இஸ்மவேலை பத்தி ஏதாவது பேசுறத பேசுங்க. அவன் எப்படி இருப்பான்? ஆகார் என்ன, ஆகார் நிலைமை என்ன? ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, ஆகார விடுறா, இஸ்மவேலை விடுறா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சிரிக்கிறான். கூடாரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு சாரால் இந்த சத்தத்தை கேட்டு அவளும் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அவளும் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அவர் இப்படி சொல்லி சிரிக்கிறா, நான் கிளவியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்ற. அந்த வார்த்தையில அப்படி இருக்குது. நான் கிளவியா, எனக்கு பிள்ளை கிடைக்குமா? எனக்கு கத்தர் அற்புதம் செய்வாரா? வாய்ப்பே இல்லை சார். எப்படி சார் அது நடக்கும்? என் புருஷன் வயதானவனை மாறிட்டான், என் கர்ப்பம் செத்து போச்சு, எனக்கு பிள்ளை வரக்கும்னு வந்து சொல்றீங்க, சிரிப்பா வருது சார் அப்படின்றான். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து சில விஷயத்த கத்தர் சொன்னா நமக்கு என்ன வருது? சிரிப்பு சிரிப்பா வருது. நானா உருப்பிட போறேன்? நான் பிறந்ததுல இருந்தே உருப்பிடாதவன், நான் எங்க உருப்பிட போறேன் அப்படின்னு கேட்கறான் சிலர். ஆண்டவர் சொல்றாரு, உருப்பிட வைக்கிறவர் கத்தர்ரா, உருப்புட வைக்கிறவர் கத்தருடைய மகிமை, ஆண்டுடைய வல்லமை, எந்த காரியத்தையும் செய்ய அவருடைய வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறாரு. அவருடைய பலவீனத்தை சொல்றான், அழுகிறான் தேவ சமூகத்துல. சிரிப்பது மாத்திரமல்ல, தேவ சமூகத்துல வந்து என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்றான். கத்தர் சொல்றாரு, நான் நிச்சயமாய் அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறான். இந்த காலை வேளையில பக்கத்துல உங்களை பார்த்து உங்க பலவீன பார்க்காத, உங்க பலவீனங்களை பார்க்காதீங்க. இந்த ஆண்டு தேவனுடைய வல்லமை உங்களுக்காக இறங்கும்.
ஒருத்தர் இப்படி சொல்றத என் சத்தம் கேட்குது, என் பலத்தை வச்சு என் பிரச்சனையை நான் மாற்ற முடியுமான்னு நீங்க கேட்குறீங்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னால முடியாதுயா, ஆனா என்னுடைய வல்லம் இந்த வருஷம் உனக்காக இறங்க போகிறது, உனக்காக இறங்க போகிறது. உன் பலவீனங்களில் என் பலன் பூரணமாய் விளங்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திவ்ய வல்லமை பாவத்தை ஜெயிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. கடைசியாய் திவ்ய வல்லமை வெளிப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். என்ன நடக்கும்? திவ்ய வல்லமை வெளிப்படும் என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். 3 காரியங்கள்ல கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். 1, உள்ளான மனிதனிலே உங்களை வல்லமையாய் பிரகாசிக்க பண்ண போகிறார். 2, சத்துருவை ஜெயிப்பதற்கு உங்களை திராணி உள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். 3, உபாகமம் 8:18 படி இந்த ஆண்டு நீங்கள் ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை நீங்கள் கண்டிப்பாய் சம்பாதிப்பீர்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க இந்த ஆண்டு அநேக செல்வங்களை சம்பாதிப்பீர்கள். அநேக செல்வ செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். இது கர்த்தருடைய பலன் உங்களுக்கு செய்ய போகிறது. இந்த காலையில் நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என் பொருளாதாரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த பிரச்சனை இந்த வருஷம் மாற்றி நான் ஜெயித்து வெளியே வருவேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் இந்த ஆண்டு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பாதிக்கிற பலனை நான் உங்களுக்கு தருவேன் என்று நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. 2026 முடிக்கும் பொழுது இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு கடன், சல்லி பைசா கடன் இல்லாத அளவிற்கு அத்தனையும் திருப்பி கொண்டு அத்தனை நகைகளையும் பத்திரங்களையும் வீட்டையும் தங்களுக்கு உண்டான யாவற்றையும், ஓ தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, என்னால் உணர முடிகிறது. ஆண்டுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை உணர்கிறது. நீங்கள் பெறுவீர்கள், மிச்சம் எடுப்பீர்கள். உங்கள் கையின் பிரயாசம் அதை சந்திக்கும். நீங்கள் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க பிசினஸ் செழிக்க போகிறது. நீங்க நம்புனீங்கன்னா கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை செழிக்க போகிறது. உங்க குடும்பம் செழிக்க போகிறது. இதை நான் சும்மாய் சொல்லவில்லை. என் வல்லமை உங்கள் குடும்பத்துக்குள்ளாக வெளிப்படும் பொழுது இப்படிப்பட்டதான மகிமையான காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு புதிய வல்லமை இந்த காலை வேளையில இறங்கி வந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். எங்கள் குடும்பத்தை நீர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். திவ்ய வல்லமை என் குடும்பத்தை மாற்ற வல்லமையுள்ளது. திவ்ய வல்லமை என் பலவீனங்களை மாற்ற வல்லமையுள்ளது. திவ்ய வல்லமை பாவத்தை இந்த வருஷம் மேற்கொள்ள வல்லமையுள்ளது. திவ்ய வல்லமையினால் என் குடும்பத்தில் இன்னைக்கு அற்புதங்கள் நடக்க போகிறது. கர்த்தரதை நீர் செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதிக்கிறேன். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சரியான நேரத்திற்கு சபைக்கு வர வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்கிறதில் அவர்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்காக ஊழியம் செய்து இந்த ஆண்டு கர்த்தருக்கு மகிமையாய் சாட்சியாய் அவர்கள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலருக்குள்ள இறங்கின தைரியம், கிதியோனுக்குள்ள இறங்கின தைரியம், ஆண்டவரே ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட அந்த பலன், ஆண்டவரே அற்புதங்களின் மூலமாய் அடையாளங்கள் மூலமாய் கிரியை செய்கிற தேவன், இந்த ஆண்டு நீர் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள அந்த திவ்ய வல்லமையை தருவீராக. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தை கைகளை உயர்த்தி நீங்க கேளுங்க. இந்த காலையில ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவரிடத்துல கேளுங்க. இது நான் எவ்வளவு தூரம் என்னால போதிக்க முடிஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனா இந்த கிஃப்ட் ரொம்ப மகிமையானது. இந்த திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஆசீர்வாதத்திற்கும் தேவனே கொடுக்கிறார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுன்னு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் கேளுங்க. ஆண்டவரே, அந்த திவ்ய வல்லமை இன்றைக்கு என்மேல் இறங்கட்டும், எனக்குள் இறங்கட்டும், அது என்மேல் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், என் வல்லமை உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களை பரிசுத்தமா பத்திரமா பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வல்லமை உங்களோடு கூட இருந்து இந்த ஆண்டு முழுவதும் டிராவல் செய்து நிறைய திட்டங்களை நீங்க நிறைவேற்றுவதற்கு, நிறைய விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு, உங்கள் பிள்ளைகளின் காரியம், குடும்பத்தின் காரியம், ஊழியத்தின் காரியம், படிப்பின் காரியம், வேலையின் காரியம், பிசினஸின் காரியம், போக்குவரத்து காரியம், சகலவற்றிலும் கர்த்தர் அந்த வல்லமையை கொண்டு உங்கள்
உங்களால் முடியாதவைகளை அவர் உங்களை வல்லமையை கொண்டு உங்களை வச்சே கத்தர் செய்ய வைப்பார். உங்க கைகளை வச்சே கத்தர் செய்ய வைப்பார். நீங்க ஆச்சரியமா நினைப்பீங்க, அந்த அளவிற்கு கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார். அல்ல 2 கையை உயர்த்தி அந்த திவ்ய வல்லமை என் மேல் இறங்கட்டும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த திவ்ய வல்லமை என் மேல் இறங்கட்டும்னு சொல்லுங்க. கேட்கிற யாவருக்கு கத்த தருகிறார், கேட்கிற யாவருக்கு கத்த தருகிறார், கேட்கிற யாவருக்கு கத்த தருகிறார். எல்லார் மேலும் அந்த திவ்ய வல்லமை இன்றைக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. எனக்கு இந்த ராத்திரி வேளையில் நீர் சொன்னீரே, உன் ஜனத்தின் மேல் அந்த திவ்ய வல்லமையை நான் கொண்டு வந்து வைக்க போகிறேன். உன் சபையின் மேல் அந்த திவ்ய வல்லமையை கொண்டு வந்து வைக்க போகிறேன். உன் ஊழியத்தின் மேல் அந்த திவ்ய வல்லமையை கொண்டு வந்து வைக்க போகிறேன். உன் வாலிபர்கள் மேல் அந்த திவ்ய வல்லமையை கொண்டு வந்து வைக்க போகிறேன். உன் வாலிப பிள்ளைகள் மேல் அந்த திவ்ய வல்லமை கொண்டு வந்து வைக்க போகிறேன். உன் சபையில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் மேல் அந்த திவ்ய வல்லமை கொண்டு வந்து வைக்க போகிறேன். உன்னுடைய பிள்ளைகள் மேல் அந்த திவ்ய வல்லமை கொண்டு வந்து வைக்க போகிறேன். உங்க ஒவ்வொருவர் மேலும் அந்த திவ்ய வல்லமை கொண்டு வந்து வைக்க போகிறேன். இனி உன் ஜெபம் சாதாரணமா இருக்க போவது அல்ல. இனி உன் ஊழியம் சாதாரணமா இருக்க போவது அல்ல. இனி உன் வாழ்க்கை சாதாரணமா இருக்க போவது அல்ல. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா. உரபலபா ஷபரபல துலரபல தலரபா ஓ ரிபா தியாங்கர பௌதட ரியாந்தலரபா ஓ ரிபலபரதலரபா. நல்ல நரம்புங்க, நல்ல நரம்புங்க. நான் வஞ்சதெல்லாம் மனசுல வைக்காதீங்க. நல்ல நரம்புங்க. ஆவியானவர்களை பலப்படுத்துவார், பலப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஓ ரிபா பபபா ஷபரபல துலரபலபா. அந்த வல்லமை அனல் மூட்டப்படுகிறது, அந்த வல்லமை அனல் மூட்டப்படுகிறது, அந்த வல்லமை அனல் மூட்டப்படுகிறது. அந்த வல்லமை முன்னாடி இருக்கிற வாலிபர்கள் நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் உரபபபா ஷந்தரலதியாங்கர பலதுலரபா தூரபலதியாங்கர பலதுலரபா திபடரபல துடபரபருடியாந்தல பரபலபா. கத்த டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கத்த டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொருடைய வாழ்க்கையில கத்த டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓ அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. இதுவே இந்த பிரசங்கத்துக்கு அடையாளம். நல்ல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. என்ன அந்த திவ்ய வல்லமை நிரப்புகிறதுக்காய் நன்றி. உங்க பிள்ளைங்களை நினைச்சு அவங்க மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. மகிமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. நல்ல கரங்களை தட்டி வாலிபனே சகோதரா, அந்த திவ்ய வல்லமையை தொடட்டும், 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 தொடட்டும். உரபல பாதிகானா மௌதட ரியாந்தல பரதுடி ரியாந்தல ரபலதலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சகோதரர்களுக்காக மாத்திரம் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் கரங்களை வானத்துக்கு நேரா நீங்கள் உயர்த்தி நிற்கும்படி நான் கேட்கிறேன். The name of Jesus Lord. உங்கள் கரங்களை வானத்துக்கு நேரா நீங்கள் உயர்த்தி நில்லுங்க. கர்த்தர் உங்களை இன்னும் ஒரு மடங்கு, இன்னும் ஒரு மடங்கு கர்த்தர் உங்களை பிரகாசிக்கும்படி அவருடைய வல்லமை உங்கள் ஒவ்வொருவரும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அநேக சகோதரருடைய இருதயங்கள் பலவீனப்பட்டு போய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்தில் நடக்கிற பாதிப்புகள், உன் குடும்பத்தில் நடக்கிறதான சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் உன் இருதயம் துவண்டு போய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நான் இப்படியே உன்னை நான் அனுப்ப போவதில்லை. உன்மேல் என் கரம் வைக்கப்படும், என் திவ்ய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இறங்கி வரும் பொழுது இந்த வாரத்தில் நிச்சயமாய் நீங்கள் எவைகளெல்லாம் செய்ய முடியவில்லை என்று, எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பெரியது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த வல்லமையின் பராக்கிரமத்தை கொண்டு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்க விசுவாசித்தீங்கன்னா இந்த வாரமே கர்த்தர் அவைகளெல்லாம் நடப்பிப்பதற்கு உங்களை தேவன் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப சிலர் மேல இல்ல, இந்த சபையில் இருக்கிற மொத்த வாலிபர்கள் மேல, சகோதரர்கள் மேல அந்த புதிய வல்லமையை கர்த்தர் கொண்டு வந்து அமர பண்ணுகிறார். ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை, 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 வல்லமை. இப்ப சிலருடைய நுகங்கள் உடைக்கப்படுகிறது, சிலருடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சிலருடைய பலவீனங்கள் மாற்றப்படுகிறது. ஜெபிக்க முடியாதபடி போராடின, அந்த சத்துருவை ஜெயிக்க முடியாதபடி போராடின உங்கள் மேல் என்னுடைய வல்லமை இறங்கி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு, உன் அக்கிரமத்தை விட்டு நீ மனம் திரும்பு. உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்யபடி நான் திட்டம் வைத்திருக்கிறேன். நீ கண்ணீர் விட தேவையில்லை, நீ கலங்க தேவையில்லை, நீ அழ தேவையில்லை, நீ புலம்ப தேவையில்லை. உன்மேல் என்னுடைய காருண்யம் இறங்கி வந்திருக்கிறது, உன்மேல் என் அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறது, உன்மேல் என்னுடைய திட்டம் இறங்கி வந்திருக்கிறது, உன்மேல் என்னுடைய மகிமை இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டவரே, கல்லை பார்த்து கற்பாறையை பார்த்து பேசின மோசேக்கு தண்ணீர் வர வைக்க முடியுமானால் இன்றைக்கு நான் யாரையெல்லாம் பார்த்து பேசினேனோ அவர்கள் வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Mighty in the name of glory to Jesus. உடைய கரம் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் வாழ்க்கையில் வித்தியாசங்களை காணுகிற ஞாயிற்றுக்கிழமையா, இந்த நாள் முதல் வித்தியாசத்தை காணுகிற ஞாயிற்றுக்கிழமையாய்
இவர்கள் வாழ்க்கை மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நமது தரிசனம் சுவிசேஷத்தின் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். 3 அல்லேலூயா சொல்லுங்க. சொல்வேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து ஒரு சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராகிய நாளுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை பரிந்து நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.